ஓஷோ அவர்களுடைய கதை ரொம்ப முக்கியமான ஒரு கதையும் கூட. எளிமையான கதை, அதே நேரத்தில் நம்ம எல்லாருமே தெரிந்துக்க வேண்டிய ஒரு கதை. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளது மன உணர்வுகளை அற்புதமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கதை. படகு ஒன்றில் அப்படியே மெதுவாக கொஞ்சம் பேர் போயிட்டுருக்குறாங்க. அப்படி போயிட்டுருக்கும் பொழுது திடீர்னு எதிர்த்தாப்புல வரக்கூடிய ஒரு படகு. அந்த படகு நம்மை நோக்கி வேகமாக வந்துட்டுருக்குது. அப்படி வந்திருக்கும்போது இந்த படகுலேருந்து அத்தனை பேருமே ரொம்ப கத்தி கூச்சலிடுறாங்க. ஐயோ, நாங்கள் இருக்கிறோம், ஓரமாக போங்க, ஓரமாக போங்க, அப்படி இப்படின்னு எதிர்ப்பதற்கு எவ்வளவோ தகவல் சொல்ல முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தா அந்த படகு திரும்பி திரும்பி அவர்களை நோக்கி தான் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அந்த படகு வேகமாக வந்து இந்த படகோடு முட்டிடுது. இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே ரொம்ப ஆவேசம் அடைஞ்சு, அதில் ஒரு சில பேர் இறங்கி போய் அந்த படகுல யார் இருக்கான்னு போய் பார்த்தா, நிச்சயமாக எதிர்த்தாப்புல வந்த படகுல யாருமே இல்லை. அப்போ அவ்வளோ நேரம் இருந்த அந்த மனநிலை சட்டுன்னு மாறிடுது. ஐயோ, அது ஒரு வெற்று படகு தானே, இதுக்கு தான் இவ்வளோ கூச்சலிட்டோமா அப்படின்ட்டு அத்தனை பேரும் அமைதியாகிருங்க. உண்மை இது தான். பல நேரங்களில் நமக்கு எதிராக வரக்கூடிய விமர்சனங்களுக்கு நான் வெற்று படகு போல் அமைதியாக கிடப்பது தான் இந்த வாழ்வு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம்.